ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விட எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரேடாக்ஸ் ரியாக்ஷன் லெசன்ல நம்ம பேலன்சிங் ரேடாக்ஸ் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பேலன்சிங் ரேடாக்ஸ் ரியாக்ஷன்ல வந்து மொத்தம் வந்து 2 டைப்ல நம்ம வந்து அதை சால்வ் பண்ணி பேலன்ஸ் பண்ணலாம் ரியாக்ஷனை. அது என்னன்னா அயான் எலக்ட்ரான் மெத்தடு, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடு. இந்த 2 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை செலக்ட் பண்ணி அது மூலயமா நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ரெண்டையுமே லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட்ல இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்க போறது இல்லை. நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் தான். இதே நம்ம தியரி எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ கண்டிப்பா 2 மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ரெண்டுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்படி பேலன்சிங் பண்றது சொல்லி கொடுக்கப்போ முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது பேசிக் என்னதுன்னா, இந்த ரியாக்ஷன்ல எங்க ரிடாக்ஷன் நடந்திருக்கு, எங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நான் யாருக்குனவே நடத்தியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க் நான் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு நோ ப்ராப்ளம். நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த 2 மெத்தட் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது வந்து அயன் எலக்ட்ரான் மெத்தடு. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்லித்தரேன். இதை எடுத்துக்குவோம். இதுல வந்து இந்த ரியாக்ஷன் எடுத்த உடனே நம்ம வந்து இதுல எந்த 2க்கும் நடுவுல வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கு, எந்த 2க்கும் நடுவுல ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம வந்து மேங்கனீஸ் எடுத்துக்கலாம். தெரியாத நம்ம ஆக்சிஜன் எடுப்போம். பிளஸ் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? -2. கரெக்டா? இப்போ -2 இன்ட்டு இங்க 4 இருக்கு, அப்படிதானே? ஈக்குவல் டு -1 மேல இருக்கு. அப்படின்னா -1 போடுவோம். இப்போ கண்டுபிடிக்கலாம். 4 2 8 -8 ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு -1 பிளஸ் 8 ஈக்குவல் டு +7. மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல +7 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி மேங்கனீஸ் வந்து இங்கேயும் இருக்கு, கரெக்டா? அப்ப இதுக்கு வந்து +2 இவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க வந்து இரும்புக்கு வந்து +2, இங்க வந்து +3. ஓகேவா? இப்போ +7ல இருந்து +2 மாறி இருக்கு. அப்ப +7ல இருந்து மேங்கனீஸ் +2 மாறணும்னா இங்க வந்து 5 எலக்ட்ரான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அப்படிதானே? அப்படின்னா இப்போ வாங்க அடுத்து 2வது எழுத என்ன எழுதணும்னா, இப்போ ரிடக்ஷன் எங்க நடந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் எங்க நடந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரிடக்ஷன் வந்து எப்படின்னா, ரிடக்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? கெயின் ஆஃப் எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ண ரிடக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னா இங்க +7ல இருந்து 5 எலக்ட்ரானை வாங்கிட்டு +2 மாறி இருக்கு. அப்பனா இந்த இடத்துலதான் ரிடக்ஷன் நடந்திருக்கு, கரெக்டா? அப்ப அந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதலாம். ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான் வாங்கியிருக்கு? இங்க வந்து +7 நம்ம பார்த்திருந்தோம், இங்க வந்து +2. அப்ப 5 எலக்ட்ரான் இது கூட சேர்த்தாதான் இந்த இது வரும், கரெக்டா? நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் ரிடக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இந்த ரியாக்ஷன் +2ல இருந்து +3 மாறி இருக்கு. அப்பனா ஒரு எலக்ட்ரானா இது வந்து லாஸ் பண்ணிருக்கு. அப்பனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டா? அப்பனா இங்க இடத்துல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்பனா அடுத்த ஸ்டெப் எழுதலாம். ஆக்சிடேஷன் +2 இத மாறுறதுக்கு இது ஒரு எலக்ட்ரான் வந்து இழந்திருக்கு, கரெக்டா? அப்ப அந்த இழந்த எலக்ட்ரான் வந்து இங்க போட்டு ஒரு எலக்ட்ரான் இழந்ததுனாலதான் இது வந்து ஒரு எலக்ட்ரான் இழந்துதான் இப்படி மாறி இருக்கு. அதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஓகேவா? மொத்தம் வந்து நம்ம இது கண்டுபிடிச்சிடணும். ஒரு ரியாக்ஷன் எடுத்ததுமே ஒரு 2 எண்ணம் ஏதோ ஒன்று 2 எண்ணம் ரியாக்ஷன் ஆயிருக்கும், அடுத்த 2 எண்ணம் ஆக்சிடேஷன் ஆயிருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி எழுதிடணும். எழுதிட்டா நம்மளுக்கு வந்து கிளியர் ஆயிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து இந்த ரியாக்ஷன் வந்து அசிடிக் மீடியம்னு இவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஆனா சில கொஸ்டின்ல வந்து இது அசிடிக் மீடியமா பேசிக் மீடியமா நம்மளுக்கு வந்து குழப்பம். ஓகேவா? அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அசிடிக் மீடியம் நான் இப்ப எதுக்கு வந்து ரெண்டையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அசிடிக் மீடியத்தை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் ஒரு மாதிரி சால்வ் பண்ணி கொண்டு போகணும். பேசிக் மீடியம் வந்து நம்ம வேற ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணி கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அசிடிக் மீடியம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சில கொஸ்டின்ல அவங்க அசிடிக் மீடியம் கொடுத்துருவாங்க. ஆனா சில கொஸ்டின்ல வந்து அசிடிக் மீடியம் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அசிடிக் மீடியம் வச்சுக்கோங்களேன். இங்க வந்து இவங்க கொஸ்டின்ல மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கொஸ்டின்ல
ஒரு ஒரு இதுக்கும் தலைக்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அசிடிக் மீடியம் நீங்க வந்து கன்ஃபார்ம் முடிவு பண்ணிடலாம். இது ஒரே பிளஸ்ஸாவே இருக்கு, பிளஸ் பிளஸ் இந்த மைனஸ் இருக்கிறது பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து அசிடிக் மீடியம் தான். ஓகேவா? இது வந்து ஒரு குருட்டு மனப்படம் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இது இது எல்லாத்துலயும் மைனஸா இருக்கு, இல்லாட்டி ஏதோ ஒண்ணுல மட்டும் மைனஸ் இருக்கு, மற்ற எதுவுமே தலைக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து பேசிக் மீடியம். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது ரெண்டையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போதான் அசிடிக் மீடியம் கொடுத்ததுனால நம்ம அசிடிக் மீடியத்தை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து எப்படின்னா இங்க வந்து 1 எலக்ட்ரான் இருக்கு, இங்க வந்து 5 எலக்ட்ரான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து இப்படி இப்படி இருந்தா நம்ம லாஸ்ட்ல வந்து ஒரே ஈக்குவேஷனா பேலன்சிங் பண்ணி கொண்டு வரது கஷ்டமா இருக்கும். அதனால இந்த எலக்ட்ரான் வந்து நம்ம கேன்சல் பண்றது மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப். சோ இங்க வந்து இங்க 5 எலக்ட்ரான் இருக்கு, இங்கே 5 எலக்ட்ரான் கொண்டு வர என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை வந்து இன்ட்டு 5ஆல பெருக்கிடலாமா? பெருக்கினா சரியா வந்து நினைக்கிறேன், பெருக்கிடலாம். அப்பனா 5 இங்கேயும் 5 எலக்ட்ரான் மாறிடும். இந்த 1 எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான் மாறிடும். கரெக்டா? இப்போ வந்து இதை நம்ம எடுத்து எழுதுவோம். எடுத்து எழுத வேண்டாம், அப்படியே நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் அடுத்து கேன்சல் பண்ண போறோம். 5 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும், இங்கே 5 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ அது அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. நம்ம எலக்ட்ரானை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் இது எழுதுவோம். அதுக்கு அடுத்து இது எழுதியாச்சு, அடுத்து இது எழுதணும். பிளஸ் 5 Fe2 பிளஸ், அப்புறம் இந்த இருக்கு Mn2 பிளஸ், அதுக்கு அடுத்து 5Fe3 பிளஸ், அதுக்கு அடுத்து அவ்வளவுதான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வந்தாச்சு. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. இந்த சைடு பாத்துக்கோங்க, இந்த ரெண்டு சைடையும் பார்க்கணும். எனக்கு வந்து இந்த சைடு வந்து லெஃப்ட்ல இருக்கு, வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்க பாத்துக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து லெஃப்ட் சைட்ல வந்து 4 ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? 4 ஆக்சிஜன். அப்படின்னா இந்த 4 ஆக்சிஜன் இருக்கா, அப்பதான் 4 வாட்டர் வந்து ரைட் சைட்ல வந்து ஆட் பண்ணணும். 4 ஆக்சிஜன்னா 4 வாட்டர்னா H2O. கரெக்டா? அப்படின்னா 4H2O. இப்ப என்ன பண்ணணும்னா ரைட் சைட்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜனை வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து கொண்டு வரணும். அப்ப நாங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 4H2. அப்படின்னா 4 2 8 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இந்த 8 ஹைட்ரஜன் இந்த சைடு நம்ம ஆட் பண்ணிடலாம். 8 ஹைட்ரஜன். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் என்னன்னா, நம்மளுக்கு இதான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இந்த மெத்தடை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஆட்ட சொல்லியிருந்தேன், நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எழுதி போட்டோம்னா அது கொஞ்சம் டைம் பெருசா போயிட்டே இருக்கும். அதில் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வாயாலே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அயான் எலக்ட்ரான் மெத்தட்ல வந்து நம்ம அசிடிக் மீடியத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஈக்குவேஷன்ல எங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு, எங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிச்சு இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? எடுத்து எழுதினதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே நீங்க எலக்ட்ரான் வந்து கேன்சல் ஆகாத மாதிரி கொண்டு வரணும். அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ல வந்து ஏதாவது நம்பர் கொண்டு மல்டிப்ளை பண்ணா அந்த எலக்ட்ரான் வந்து கேன்சல் ஆகாத மாதிரி வரும். அப்படி நீங்க மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அப்படி எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அதை வந்து ரைட் சைட்ல வந்து நீங்க வாட்டரா கன்வெர்ட் பண்ணி எழுதிடணும், போட்டணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ரைட் சைட்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதை வந்து நீங்க லெஃப்ட் சைட்ல எழுதிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவ்வளவுதான், பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அதான் அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியம் ஈஸி தான். நான் ரைட் லெஃப்ட் சொல்றது உங்களுக்கு மாறினாலும் மாறி இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு எழுதிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின்லேயே அப்படி டக் டக்குன்னு போட்டு பண்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணல வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம். அசிடிக் மீடியத்துல ரெண்டாவதா பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள், இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். இதுல வந்து ஆசிட் மீடியமா பேசிக் மீடியமா நம்மளுக்கு வந்து கொடுக்கல. இப்ப நம்மளே கண்டுபிடிப்போம். நாம சொல்லி கொடுத்த ட்ரிக்கு. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் பிளஸ் பிளஸ், அப்போ மைனஸ் பிளஸ் சேர்ந்து இருக்கு. அப்படின்னா இது என்ன மீடியம்? ஆசிட் மீடியம். ஓகேவா? இப்போ ஆசிட் மீடியம் ஃபார்முலா நம்ம படிச்சோம்னா அதை மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிடக்ஷன் எங்க நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் எங்க நடந்திருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிடக்ஷன் இங்க வந்து இதுக்கு நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னா எக்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து
-2 அப்படின்னா -2 into 4 equal to -1. அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். -7 தான் வரும், பார்ப்போம். -8 is equal to -1. அப்போ x is equal to +7. +7 ஓகேவா? இங்கேயும் மேங்கனீஸ்க்கு வந்து +2 அப்படின்னா +7ல இருந்து +2 மாறி இருக்குன்னா எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிருக்கு. அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிடணும் ஃபர்ஸ்ட் இதை. அப்படின்னா இங்க +2ல இருந்து +4 மாறி இருக்கு. அப்படின்னா எலக்ட்ரான் 2 தான் லாஸ் பண்ணிருக்கு. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிஜன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கலாம், அதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். மைனஸ், அதுக்கடுத்து ஓகேவா? அதே மாதிரி ஆக்சிடேஷனையும் எழுதிடலாம். இங்க நடந்திருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கலாம் எழுதுவோம். ஓகேவா? இங்க வந்து +7 பார்த்தோம். அப்படின்னா 5 எலக்ட்ரான் வந்து இது வந்து கெயின் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்து தான் இது கிடைச்சிருக்கு, அப்படிதானே? அதே மாதிரி இங்க வந்து 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. 2 எலக்ட்ரான் லாஸ் ஆனதுனால அது தலைக்கு மேல +4 வந்துச்சு, +2ல இருந்து. 2 எலக்ட்ரான் லாஸ் ஆனது இந்த சைடு போடணும். ஓகேவா? கெயின் ஆனிச்சுன்னா அதை இந்த சைடு போடணும். ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரான் வந்து 2 சைடும் சேமா கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? இதை 5ஆல வகுத்தோம்னா இது 10 எலக்ட்ரானா மாறிடும். அதே மாதிரி இதை 2ஆல வகுத்தோம்னா இதுக்கு 10 எலக்ட்ரானா மாறிடும். கரெக்ட் தானே? சரி, இப்ப அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். × 5 × 2. ஓகேவா? இப்ப நம்ம வந்து மாத்தி எழுதுவோம் அந்த ரியாக்ஷனை. இங்க வந்து 2ஆல பெருக்கணும். 2MnO4- பிளஸ் இது வந்து 10 எலக்ட்ரான் மாறிடும். 10 எலக்ட்ரான் equal to 2Mn2+. கரெக்டா? அதே மாதிரி 5ஆல பெருக்கணும். அப்புறம் இங்க 5 ஆகும். 5Sn+4 plus 10 எலக்ட்ரான். கரெக்டா? இப்போ வந்து 10 எலக்ட்ரான் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியா. இப்ப நம்ம இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுவோம். இந்த சைடுல வந்து எழுதுங்க. ஓகேவா? இங்க உள்ளது ஃபர்ஸ்ட் வந்து 2MnO4- plus 5 plus 2. கரெக்டா? அதுக்கு அடுத்து 2Mn+2 plus 5Sn+4. ஓகேவா? அதுக்கு அடுத்து நான் சொல்லியிருக்கேன், இந்த சைடுல எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கணும். இது என்ன சைடு? லெஃப்ட் சைடுல எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கணும். அப்பனா 4 ஆக்சிஜன், இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. அப்படின்னா 8 ஆக்சிஜன் இந்த சைடு இருக்கு. அப்ப நம்ம இந்த சைடு எத்தனை போடணும்? 8 வாட்டரை போடணும் ரைட் சைடுல, H2O. இப்போ 16 ஹைட்ரஜன் இந்த சைடு இருக்கு. இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும்? அது எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை இங்க வந்து கூட்டிடணும். இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம மேக்சிமம் இந்த சைடு போட நல்லா இருக்கும். இடம் இங்க வந்து இல்ல. சரி, அழிச்சிருவோம். +16 ஹைட்ரஜன். ஓகேவா? அவ்வளவுதான். இதான் நம்மளோட பேலன்சிங் ரியாக்ஷன். இதே இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரியே கொடுத்துருவாங்க. கொஸ்டின்ல வந்து இதை கொடுக்காம இப்படியும் கொடுத்து இதோட பேலன்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்னு இதை கொடுத்துருவாங்க. இதை கொடுத்து இப்ப இந்த இடத்துல 5 இருக்கா, இதை ஒரு அழிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி இந்த 8 அழிச்சிடலாம். இந்த இடத்துலலாம் இந்த 5க்கு பேர் இந்த இடத்துல என்ன போடுவாங்கன்னா ஏன்னு போட்டுருவாங்க. இந்த இடத்துல பின்னு போட்டுருவாங்க. இப்போ இந்த AB வர இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. கேட்காம அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த மெத்தட் நல்லா புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன். இருந்தாலும் இதுல ஆசிடிக் மீடியத்தை இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். 3வது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நான் ஏன் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ பார்க்கலே உங்களுக்கு வந்து தரவாயிரும். அதுக்கடுத்து நீங்க டைரக்டாவே PYQ சால்வ் பண்ண போயிடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வரும்போது இந்த மெத்தட் தெரியாம வந்திருக்கலாம். ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு போகும்போது இந்த மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் நிறைய எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ரொம்ப பெருசா தான் போகும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த மெத்தட் நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா?
பட் இந்த வீடியோ அப்படியே பார்க்காம நீங்க சைட்ல நோட் எடுத்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மைண்ட்ல புரியும். ஓகேவா? சரி, அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் போயிடலாம். இது வந்து அசிடிக் மீடியமா பேசிக் மீடியம் நம்ம கண்டுபிடிப்போம். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் சேர்ந்தே வந்திருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு ஆசிட் மீடியம். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து குரோமியம் தான் நம்ம ஆக்சிஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ், அதுக்கு அடுத்து இங்க 2 இருக்கு. அப்படின்னா 2x பிளஸ் 7 ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் நம்பர் -2 into 7 is equal to -2. நான் 2x 2 14 -14 is equal to -2. 2x equal to -2 பிளஸ் ஆகும் பிளஸ் 14. அப்பனா 2x equal to 12, x is equal to இந்த ரெண்டு இங்க வந்தா 6, x equal to 6 பிளஸ் 6. கரெக்டா? அப்படின்னா பிளஸ் 6ல இருந்துட்டு பிளஸ் 3க்கு மாறி இருக்கு. அப்படின்னா 3 எலக்ட்ரானா வாங்கியிருக்கு. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அப்ப இந்த இடத்துல இருந்து இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு. கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இங்க ஒரு மைனஸ், இங்க வந்து பிளஸ்ஸா மாறி இருக்கு. அப்படின்னா இழந்திருக்கு. எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிருக்கு. ஆக்சிடேஷன். சாரி, இப்ப எடுத்து எழுதுவோமா? இதை அழிச்சுக்கிடலாம், இடம் பத்தாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் எழுதிடுவோம். ரிடக்ஷன் இந்த ஈக்குவேஷன் எழுதணும். குரோமியம் 2O7 2 Cr + 3. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு நோட் பண்ணணும். எல்லாருமே இந்த இடத்துல தப்பு விட்டுருவீங்க. அப்படியே எடுத்து இந்த இடத்துல +6 இருக்கு, இங்க +3 இருக்கு. அப்படின்னா எத்தனை எலக்ட்ரானா இது வந்து கெயின் பண்ணிருக்குன்னா +3ன்னு போட்டு நீங்க எழுதிடலாம். ஆனா அப்படி நீங்க பண்ணக்கூடாது. என்னன்னா இந்த இடத்துல குரோமியம் 2 இருக்கு பாருங்க. ஆனா இந்த இடத்துல 2 குரோமியம் இல்ல, 1 குரோமியம் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல தப்பு வந்துடும். இது வந்து நிறைய ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னு விடலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க 2 குரோமியம் இருக்கு. அப்போ அங்க ஃபர்ஸ்ட் நம்ம 2 போட்டணும். இப்போ குரோமியத்தை வந்து நம்ம சேம் படுத்தியாச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து எத்தனை எலக்ட்ரான் இது கூட சேர்த்தா இப்படி வரணும் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி +3 எலக்ட்ரான் போட்டா கரெக்டா வந்துடும். அப்படின்னா இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்படின்னா 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணா +6 எலக்ட்ரான் கெயின் பண்ணி தான் இது வந்திருக்கு. ஓகேவா? எல்லாருமே இதை நோட் பண்ணணும், தப்பு விட்டுறாங்க இதுல. சரி, அதுக்கு அடுத்து ஆக்சிடேஷன் பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் அப்படி எடுத்ததும் இங்கேயும் அதே மாதிரிதான். இங்க 2 இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா இங்க 2 போட்டுக்கிடுவோம். இப்போ லாஸ் ஆயிருக்கு. எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு? +2 எலக்ட்ரான். கரெக்ட் தானே? இந்த இதை நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கனாலே அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். எலக்ட்ரானை வந்து ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். கரெக்டா? இந்த இடத்துல 6 எலக்ட்ரான் இருக்கு, ஆனா இந்த இடத்துல 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்படின்னா இதை 3ஆல பெருக்கிட்டோம்னா 6 எலக்ட்ரான் வந்துடும். அப்போ ×3 இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா ×3ஆல பண்ணோம்னா இந்த சைடு எழுதுறேன், பின்ன இடம் காணாது. இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கதான் நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா இங்க 3 ஆர்டினரி 2i இருக்கு. அப்புறம் 3i 6i ஆயிரும். 3 பெருக்கணும்னா 6i மைனஸ் கரெக்டா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணா கரெக்டா இருக்கும். 6 எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான். ரைட் வா? சரி, இப்போ இதை இங்க எடுத்து எழுதுவோம். இதை நான் இங்க எழுதுறேன். இங்க இருந்து ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் 7 ஆக்சிஜன் இருக்கு. ஆனா இந்த சைடும் 7H2O, 14 ஹைட்ரஜன் இருக்கு. அப்புறம் இந்த சைடு 14 ஹைட்ரஜன். அவ்வளவுதான். இதான் நம்மளுக்கான தேவையான ஆன்சர் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஆசிட் மீடியத்துல அயன் எலக்ட்ரான் மெத்தட்ல பேலன்ஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். அயன் எலக்ட்ரான் மெத்தட்ல அடுத்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்னா, பேசிக் மீடியத்தை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இது வந்து நான் பேசிக் மீடியமே கொஸ்டின்ல கொடுக்கலையே, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. எல்லாமே மைனஸ் மேல மைனஸா இருந்துச்சுன்னா பேசிக் மீடியம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இது வந்து பேசிக் மீடியம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து
நம்ம வந்து எங்க ரியாக்ஷன் நடந்திருக்கு, எங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு அசிடிக் மீடியத்துல கண்டுபிடிச்ச மாதிரி தான் பேசிக் மீடியத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை, கண்டுபிடிச்சிடலாமா? இங்க வந்து இந்த மாதிரி இருந்துச்சா இதோட ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு என்னன்னு தெரியும், 0. ஓகேவா? இங்க வந்து குளோரினுக்கு மைனஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் அது கெயின் பண்ணிருக்கு, அப்படின்னாதான் மைனஸ் வர முடியும். இப்ப இந்த இடத்துல ரிடக்ஷன் நடந்திருக்கு, இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். ஐக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் அயோடின். அதுக்கடுத்து ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் நம்பர் -2, அது 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்பனா 6 - 6 is equal to -1. x is equal to இந்த சைடு போனா +6 அப்படின்னா கழிச்சோம்னா +5. இங்க வந்து 5, இங்க வந்து x -8 is equal to -1, x is equal to -1 +8, x is equal to +7. வேகமா போட்டேன்னு நினைக்காதீங்களா, உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா தெரிஞ்சிருக்கும், அதான் போயிட்டேன். வந்து +7 அப்படின்னா 2 எலக்ட்ரான் பையா இருக்கு. 2 எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணி +7 மாறிடுச்சு. அப்ப இந்த இடத்துல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஓகேவா? சரி, இப்ப நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் எடுத்து எழுதுவோம். அதுக்கடுத்து ஆக்சிடேஷன் எழுதுவோம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும், எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்குன்னு நம்ம கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்குன்னு எழுதணும். இது பார்த்துருக்கோம், ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணி தான் இப்படி வந்திருக்கு. இங்க வந்து குளோரின் 2 இருக்கு, அப்படின்னா இங்க 2 போடணும். அதுட்டு பாத்தீங்களா? அப்படின்னா 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி தான் இந்த மாதிரி மாறி இருக்கு. ஓகேவா? எப்படி எழுதிருக்கேன்னு புரிஞ்சதுல, போன எக்ஸாம்பிள்ல வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க வந்து லாஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தோம். இங்க +5, இங்க +7. அப்படின்னா இப்போ வந்து 2 எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிருக்கு, 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி இப்படி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியா போச்சு, கேன்சல் பண்ணக்கு ரொம்ப வசதியாயிடுச்சா? சூப்பரு. இந்த 2 எலக்ட்ரான் கேன்சல் பண்ணிட்டோம், இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்றது மாதிரியே இருந்தா இதையும் கொண்டு மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து எடுத்து எழுதிக்கலாம். IO3 -2Cl-. இப்போதான் நம்மளுக்கு வந்து குழப்பங்கள் ஆரம்பிக்கும். ஆசிடிக் மீடியத்துல பண்ணதை இப்ப நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? பேசிக் மீடியத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி நம்ம வந்து அசிடிக் மீடியத்துல வந்து ஹைட்ரஜனை ஆட் பண்ணியிருப்போம், அதுக்கடுத்து வாட்டரை ஆட் பண்ணியிருப்போம், அப்படித்தானே? ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம OH ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்போ நம்ம வந்து அதோட மேல அந்த மண்டைக்கு மேல தெரியுமா, பாசிட்டிவ் நெகட்டிவ் சைனை வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு வந்து இந்த சைடு, அதாவது ரியாக்டன்ட்ல வந்து ஒரு மைனஸ் இருக்கு, கரெக்டா? அப்படின்னா -1 ஒரு மைனஸ் இருக்கு. இதே ப்ராடக்ட்ல வந்து 2 மைனஸ், இந்த அப்படிதான் இந்த ஒண்ணு 2 மைனஸ், அப்படின்னா 2 மைனஸ், அதுக்கு அடுத்து இங்க ஒரு மைனஸ், அப்படின்னா ஈக்குவல் டு 3 மைனஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு மைனஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ரியாக்டன்ட்ல எவ்வளவு நெகட்டிவ் சைன் இருக்குன்னு பார்த்தாச்சு, ப்ராடக்ட் எவ்வளவு நெகட்டிவ் சைன் இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த சைனை டிஃபரன்ஸ் பண்ணணும், கழிச்சிடணும். அப்படின்னா -1 -3 ஈக்குவல் டு என்னன்னு நம்ம பார்க்கணும். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும் நம்ம தெரியும். அப்படின்னா +3, அப்படின்னா 1 கழிச்சோம்னா 2 ஆக மொத்தம் நம்மளுக்கு 2 வந்து கிடைச்சிருக்கு. 2 ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் நம்ம வந்து சைனை வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த 2 என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைட்ல OH போட்டுறணும். ஓகேவா? 2OH மைனஸ் OH போட்டுறணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும். 2 ஹைட்ரஜன் இருக்கு, அப்படின்னா அந்த 2 ஹைட்ரஜனை வந்து இந்த சைடு வாட்டரா எழுதிடணும். ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் வந்து கரெக்டா வர்றது மாதிரி வாட்டர் அது ரைட் சைட்ல போட்டணும். எப்படின்னா இப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கு, இப்ப நான் வாட்டரோட ஃபார்முலா H2O, 2 ஹைட்ரஜன் வர்றது மாதிரி வாட்டர் எழுதிட்டேன், கரெக்டா? இப்போ 4 ஹைட்ரஜன் இருக்குன்னா 2H2O அந்த மாதிரி. அப்படின்னா இந்த சைடு +H2O, அவ்வளவுதான். 2 இருக்கிறனால இந்த சைடு 2H2O போட்டக்கூடாது. அது வந்து அந்த மெத்தட் அசிடிக் மீடியத்துல. பேசிக் மீடியத்துல வந்து
எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் வரது மாதிரி வாட்டரை போட்டுட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க. இந்த சைடு 3 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் ஆகும்போது 5 ஆக்சிஜன் ஆக்சிஜன் 5 ஆக்சிஜன் வந்துருச்சு. இதே சைடு பாருங்க 4 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன் 5 ஆக்சிஜன், அதுக்கடுத்து 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன். அவ்வளவுதான். இதுதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன் பேசிக் மீடியத்துல. எப்படின்னா நம்ம வந்து அசிடிக் மீடியத்துல கண்டுபிடிச்சதே மாதிரிதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம அதை கேன்சல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வருவோம். அப்புறம் நம்ம வந்து ப்ராடக்ட்ல ரியாக்டன்லேயே ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸை வச்சு டிஃப்ரென்ஸ் பார்த்து அதை வச்சு அதுக்கடுத்து ஒரு லாஸ்டா ஒரு வேல்யூ கிடைச்சு அதை வச்சு நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து OH போட்டோம். அதுல வந்து OHல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கோ அந்த ஹைட்ரஜன் தகுந்தாப்புல நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். பேசிக் மீடியத்துல 2வது எக்ஸாம்பிள். இப்போ என்ன மீடியம்னா எழுதல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மண்டைக்கு மேல எல்லாத்துலயும் பாருங்க மைனஸ் சிம்பிள் மட்டும் தான் இருக்கு. ஸோ மைனஸ் மட்டும் இருந்தா பேசிக் மீடியம் சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக் மீடியம். இப்போ நம்ம வந்து ரிடக்ஷன் எங்க நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் எங்க நடந்திருக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? குளோரின் தான் இந்த இடத்துல என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் குளோரின் ரியாக்ஷன் வச்சுக்கலாம். 2 ஆக்சிஜன் ஆக்சிஜன் நம்பர் -2 into 2 is equal to 0. X is equal to 2 4 -4 is equal to 0. X is equal to +4. கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்துருவோம். X -4 டேரக்டாக போட்டுருவோமா? 4 -1 +4 X is equal to +3. அப்படின்னா +4ல இருந்து +3 மாறோம்னா ஒரு எலக்ட்ரான் இது கெயின் பண்ணிருக்கு. அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். இங்க பார்த்துருவோம். இதுக்கு வந்து ஹைட்ரஜன் நம்மளுக்கு தெரியும், ஆக்சிஜன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட்ரஜன் வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்படின்னா +2 ஆக்சிஜன் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். 2x is equal to 0. 2x இங்க வச்சுக்கலாம். பிளஸ் இருக்கிறது இந்த சைடு கொண்டு -2. அப்படின்னா x is equal to -2/2 -1. இதுக்கு வந்து -1, இதுக்கு வந்து 0. அதில் ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா 0. அப்போ -1 இருந்துக்கிட்டு அந்த சைடு வந்து 1 குறைஞ்சிருக்கு. அப்படிதானே? 1 0 அதுக்கடுத்து இல்லை -1 0 1ன்னு சொல்லுவோம். இங்க -1ல இருந்து 1 குறைஞ்சனாலதான் இங்க 0 வந்திருக்கு. அப்படின்னா இது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சிடேஷன். அவ்வளவுதான். சரி, இப்போ எடுத்து எழுதலாமா? இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தரவா தெரிஞ்சா என் மனசுலயே இப்படி போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் பண்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் வந்து இங்கதான் நடந்திருக்கு. ClO2 to minus oxidation. ஓகே, அதுக்கடுத்து நம்ம எலக்ட்ரான் வச்சு ஆட் பண்ணுவோம், கழிப்போமா? இந்த சைட்ல +4, இங்க வந்து +3. அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணிருக்கு, 1 எலக்ட்ரான் கெயின். இந்த சைடு இதே மாதிரி இங்கே நம்ம இங்க வந்து -1 பார்த்தோம். அப்படின்னா இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரான் வந்து இழந்துதான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு இழந்தா 1, 2 ஆக்சிஜனுக்கு இழந்தா 2. ஓகேவா? அப்பனா 2 எலக்ட்ரான். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து கேன்சல் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ண, இங்க 2 எலக்ட்ரான், இங்க 1 எலக்ட்ரான். அப்ப இது கூட 2 மல்டிப்ளை பண்ணா கரெக்ட் ஆயிரும், கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து 1 2ஆ மாத்திருவோம். இங்க 2, இங்கே 2. அதுல எழுதிட்டேன், இடத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இது அப்படி எடுத்து எழுதுவோமா? O2 plus இங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு equal to 2ClO2 minus plus O2. இதுக்கு அடுத்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும், 2 ப்ராடக்ட் ரியாக்டர்ல இருக்கக்கூடிய அந்த சைன் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இங்க மட்டும்தான் மைனஸ் இருக்கு. இந்த எதுலையுமே மைனஸ் ஒரு சைனே இல்லை, பிளஸோ மைனஸோ இல்லை. ஸோ இங்க வந்து 2 மைனஸ், இங்க வந்து 0 கழிச்சோம்னா ஈக்குவல் டு -2 தான் ஆன்சர். அப்படிதானே? அப்படின்னா 2 வந்து இது கூட 2OH மைனஸ். அவ்வளவுதான். அதுக்கடுத்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்து இங்க ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. பிளஸ் யாருக்குன்னா இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. அதுக்கடுத்து இது கூட 2 ஹைட்ரஜன்.
அப்படின்னா மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்கு. அப்படின்னா 2H2O. புரிஞ்சா 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு. அதுக்கு நீங்க 4H2O போட்டக்கூடாது. அப்படின்னா அதுக்கு 4 2 8 மாறிடும். ஓகேவா? இவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அயன் எலக்ட்ரான் மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அசிடிக் மீடியத்திலையும் சரி, பேசிக் மீடியத்திலையும் சரி. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம 2வது மெத்தட் பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் மெத்தட் ஆகிய ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக நம்ம எக்ஸாம்பிள் 1. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் 4 2 8 -8 is equal to -1. அப்போ x is equal to -1 plus 8, x is equal to +7. கரெக்டா? அதே மாதிரி மெக்னீசியம் இங்க வந்து +2 தான். +2 +3. ஓகே, +7ல இருந்து +2க்கு வந்திருக்கு. அப்படின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. அப்படின்னா இது வந்து ரிடக்ஷன். அப்படிதானே? எவ்வளவு எலக்ட்ரான இங்க வந்து +7 +2. அப்படின்னா இப்போ வந்து நம்ம அது வந்து அந்த மெத்தட் அதுக்கு போகண்டாம். ஓகேவா? +7 +2 எவ்வளவு டிஃபரன்ஸ் இதுக்கு இருக்குன்னு பார்க்கணும். 7 - 2 5. கரெக்டா? அப்படின்னா இங்க 5. அதே மாதிரி +2 +3 இது ரெண்டும் ரிடக்ஷன் பார்த்துருக்கோம். இது ரெண்டும் ஆக்சிடேஷன். +2ல இருந்து +3 மாதிரி இருக்கு. ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணிருக்கு. இங்க வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ்? +2 -+3 1 தான் டிஃபரன்ஸ். கரெக்டா? இது வந்து ஆக்சிடேஷன், இங்க 1 தான் டிஃபரன்ஸ். இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கு வந்து 5 டிஃபரன்ஸ், ரிடக்ஷன்ல வந்து 5 டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த 5 கொண்டு போய் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, இந்த இது கூடயும் மல்டிப்ளை பண்ணிடணும். அதுக்கு அடுத்து இங்க 1 ஆக்சிடேஷன்ல 1 டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 1 இந்த ரிடக்ஷன் ஆயிருக்கக்கூடிய இதுலயும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து வரும். மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிடுவோம். இந்த 5 கொண்டு நம்ம இதில் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 5Fe + 2 gives 1 + 2. அதுக்கு இங்கே 5. கரெக்டா? அதுக்கு அடுத்து இந்த 1 கொண்டு போய் இது கூடயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படின்னா அப்படி இருக்கிறத அப்படி எழுதணும். 1 இருக்குதான் அர்த்தம், எதுவுமே இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க இங்கேயும் 1 தான். கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ நமக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் கிடைச்சிருச்சா? இதுக்கப்புறம் நம்மளோட பழைய மெத்தட் அசிடிக் மீடியம். இது வந்து அசிடிக் மீடியம். -+1 சேர்ந்து அசிடிக் மீடியம் நம்ம படிச்சிருக்கோம். நம்மளோட பழைய மெத்தட் என்னது? இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கோ அத்தனை வாட்டரை தூக்கி ரைட் சைட்ல போட்டுருவோம். 4 ஆக்சிஜன், ஸோ 4 வாட்டர். அதுக்கு அடுத்து எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் இங்க கூட்டணும். 8 ஹைட்ரஜன் + 8 ஹைட்ரஜன். அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா வந்துருச்சா? அவ்வளவுதான். எப்படி கண்டுபிடிக்க சொல்லுதேன். நம்ம ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரிடக்ஷன்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் எலக்ட்ரான் அதுக்கு அடுத்து ஆக்சிடேஷன்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் எலக்ட்ரான் அதை எடுத்து ஆப்போசிட்டா மல்டிப்ளை பண்ணி அதுக்கு அடுத்து லெஃப்ட் சைட்ல எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அதை ரைட் சைட்ல வாட்டரா கன்வெர்ட் பண்ணி ரைட் சைடு எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு வந்தாப்புல லெஃப்ட் சைட்ல அந்த ஹைட்ரஜனை போட்டா முடிஞ்சது. நம்மளுக்கு பேலன்ஸ் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நீங்க பார்க்கலாம், கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம அசிடிக் மீடியத்துல வச்சு பார்த்தோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பேசிக் மீடியத்துல வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இதுக்கு 0 தான். ஓகே, நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம இப்போ நோட் பண்ணோம், இங்க 2 குளோரின் இருக்கு. ஆனா இங்க வந்து 1 குளோரின் தான் இருக்கு. அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இதை நம்ம இங்க வந்து 2 போட்டுட்டா நம்மளுக்கு வந்து குழப்பம் வராது. ஸோ இங்க 2 போட்டுக்கோங்க. இது நம்ம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப இங்க வந்து அயோடினுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் x -6 is equal to கரெக்ட் தான். -1 x -1 + 6 x is equal to +5. ஓகேவா? அதே மாதிரி இங்க x -8 is equal to -1, x is equal to -1 + 8, x is equal to +7. இங்க 0, இங்க வந்து 2-. ஓகேவா? 2-. அப்ப அதோட டிஃபரன்ஸ் வந்து 2 எலக்ட்ரான். ஓகேவா? கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க 1 இருக்கு, மைனஸ் மட்டும் இருக்கு. அப்ப நான் 1 போட்ட கூட தப்பாயிரும். ஓகேவா? +5 + 7 அப்படின்னா இங்க வந்து +2, இங்கேயும் 2 தான். எப்படின்னா இது ரெண்டையும் பார்க்க ஈஸி தான்.
இங்க 0ல இருக்கு, இங்க -2. அப்ப 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு, ரிடக்ஷன். அதனாலதான் அது ரெண்டும் டிஃபரன்ஸ் பார்த்தேன். இது ரெண்டும் +5ல இருந்து +7 மாறிடுச்சு. அப்பனா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு, ஆக்சிடேஷன். ஆனா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தேன். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? சொல்ல மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட். ஓகே, கொஞ்சம் சொல்லிட்டேன். சரி, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? இந்த 2 கொண்டு போய் இங்கேயும் இங்கேயும் நம்ம வந்து பெருக்கணும், அப்படிதானே? ஆக்சிடேஷன்ல உள்ள வேல்யூ டிஃபரன்ஸ் எடுத்து இங்க நம்ம பெருக்கணும். அப்படின்னா 2 chlorine plus ReO3 minus gives 2 2 4. ஓகேவா? பிளஸ் 4 மைனஸ். இப்போ இந்த 2 வச்சு இது கூடயும் பெருக்கணும், கரெக்டா? அப்படின்னா இங்க 2, இங்கே 2. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பாத்தீங்கன்னா, ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த சைன் இருக்கா, பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை எடுத்து லாஸ்ட்ல டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். இங்க வந்து 4 மைனஸ், இங்க வந்து 2 மைனஸ், கரெக்டா? 2 மைனஸ் ஆக மொத்தம் எத்தனை? 6 மைனஸ். இங்கேயும் அதே மாதிரி 2 மைனஸ். அப்படின்னா 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் கழிச்சிடும்ல, 6 ஈக்குவல் டு இது வந்து -2 மைனஸ் பிளஸ் 6. அப்படின்னா நீங்க மறுபடியும் கழிக்கணும், +4. ஓகேவா? அப்படின்னா இங்க என்ன வருது? 4OH போடணும். ஓகேவா? 4OH போட்டீங்கன்னா இங்க எத்தனை ஹைட்ரஜன் வந்திருக்கு? 4 ஹைட்ரஜன் வந்திருக்கு. 4 ஹைட்ரஜன் நம்ம ரைட் சைட்ல வாட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படின்னா 2H2O. அப்படின்னா 4 ஹைட்ரஜன் வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கும். ஃபைனலா நம்ம வந்து ரெண்டு மெத்தடையும் எப்படி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்க நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்சதுமே டேரக்டாவே நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் போயிடலாம். நம்ம அந்த அளவுக்கு தான் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, 2023 நீட் 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின் நம்ம இப்போ சால்வ் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இதுக்கு முன்னாடியும் ABC, இங்கேயும் ABC இப்படிதான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன் நான் எழுதிருந்தேன். 4 ஆப்ஷனையும் எழுதியாச்சு. இந்த ஆப்ஷன்ல ஏபிசி, அதாவது இது வந்து ஏனும், இது பினும், இது சினும் நம்ம எடுத்துக்கணும். எது இதுல கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பெருசா செஞ்சு பார்த்து லாஸ்ட் இருக்க ஆன்சரை வச்சு மேட்ச் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது நான் மறுபடியும் எழுதிக்கிட்டேன், கட்டமைச்சான் இருக்கு. இப்போ நம்ம ரிடக்ஷன் இங்க நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் இங்க நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் கொடுத்தேன்னா அயான், அந்த மெத்தட்ல தான் நம்ம இப்போ வந்து கொண்டு வர போறோம். அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், தெரிஞ்ச குழப்பம் வராது. நான் அதுதான் படிச்சு வச்சிருந்தேன் லாஸ்ட் வரைக்கும். எக்ஸாமுக்கு போக முன்னாடி வரைக்குமே அந்த மெத்தட் மட்டும் நல்லா படிச்சுருந்தேன். ஓகே, இதுக்கு இப்போ நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம். 2x பிளஸ் மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் 2 14 ஈக்குவல் டு -2. 2x ஈக்குவல் டு இந்த சைடு போனா -2 பிளஸ் 14 அப்படின்னா 12. x ஈக்குவல் டு 12/2 6 பிளஸ் 6. அழிச்சிருவோம், இடம் காணாது. அதே மாதிரி குரோமியம் இங்க வந்து 3 இருக்கு, +3. அப்படின்னா இங்க வந்து +6ல இருந்து +3 மாறிடுச்சு. அப்பனா 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு, அப்படித்தானே? அப்பனா இங்க வந்து ரிடக்ஷன். அதே மாதிரி இங்க வந்து எஸ் தானே பார்க்கணும். x -6 -2, x ஈக்குவல் டு -2 பிளஸ் 6, x ஈக்குவல் டு +4. அதே மாதிரி இங்க x -8 ஈக்குவல் டு -2, x ஈக்குவல் டு -2 பிளஸ் 8, x ஈக்குவல் டு +6. இங்க 6. அப்படின்னா 4ல இருந்து +6 மாறி இருக்கு. அப்புறம் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா அது வந்து ஆக்சிடேஷன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் நம்ம படிச்சிருக்கோம்.
ஓகே சார், நம்ம தனியா எடுத்து எழுதுவோம். இங்கதான் ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதான் எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட். Cr2O7 minus 2 gives 2Cr3 plus. இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? +6 பார்த்தோம். இங்க வந்து +3 மாறி இருக்கு. அப்படின்னா 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு. ஆனா இங்க 2 குரோமியம் அப்படிதானே? அப்பனா 3 × 2ன்னு போட்டுக்கணும். அப்ப டோட்டலா 6 எலக்ட்ரான் கெயின் பண்ணி இந்த இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஆக்சிடேஷனுக்கு பார்க்கலாம். இதான் இருக்கிறதுனா இப்போ SO3 2- gives SO4 2-. இங்க வந்து +4 இங்க +6 அப்படின்னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. கரெக்டா? 2 எலக்ட்ரான் லாஸ் இங்க போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து எலக்ட்ரான் கேன்சல் பண்ணோம் தானே? அப்படின்னா இங்க வந்து ஒரு 3ஆல பெருக்குனா 6 வந்துருமா? அப்ப × 3 போட்டுக்கலாம். இதுல நான் பெருக்கிடுறேன், அப்படின்னா ஈஸியா இருக்கும். 3 3 2 6. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? வேற கலர் கேன்சல் கேன்சல். ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இது எழுதணும். Cr2O7 minus plus 3SO3 2-. அது கொஞ்சம் இடம் விட்டுறலாம். அதுக்கு அடுத்து இது 2Cr3 plus 3SO4 2-. அதுக்கு அடுத்து அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு பார்க்கணும். இங்க எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? இங்க ஒரு 3 ஒரு 3 3 3 9. அதுக்கடுத்து இங்க ஒரு 7 இருக்கு. +7. டோட்டலா 9 7 கொட்டுனா 16 ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி இங்க வருவோம். இங்க எத்தனை ஆக்சிஜன்? இங்க யாருக்கு 4 ஆக்சிஜன் இருக்கு. 4 ஆக்சிஜன். அப்ப நாங்க 3 4 3 12 ஆக்சிஜன் இருக்கு. இன்னும் ஒரு 4 ஆக்சிஜன் சேர்ந்தா 16 ஆயிரும். அப்படித்தானே? அப்படின்னா 4 H2O புரிஞ்சதா எப்படின்ட்டு? இந்த மாதிரிதான் கரெக்டா ஆக்சிஜன் நம்ம 2 பக்கம் கொண்டு வரணும். அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 8 ஹைட்ரஜன் இருக்கு. +8 ஹைட்ரஜன். ஃபைனலா நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி அதை வச்சு வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கு அடுத்து இந்த லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜன் ஆட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வச்சு தான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். இப்போ நம்ம எப்படி ஆன்சர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏபிசின்னு இதுல பேர் கொடுக்கும். ABC ABC. ஓகேவா? இங்க C/2 நான் அதை வந்து கொஸ்டின்ல போட்டேன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஏக்கு முன்னாடி என்ன இருக்கு? இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இந்தா அப்படின்னா ஏவும் சியும் கிடையாது, அடிச்சு விட்டுருவோம். அது தேவையில்லை, அதை பார்க்கணும். அடுத்து தேவையில்லை. பி வந்து 3 இப்பவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டி தான் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம அந்த பேலன்சிங் ரியாக்ஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கலாம். பாய்.